அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டு எக்ஸாம்ஸில் இந்த ஃபிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் இந்த மேப் ஸ்டடி சார்ந்து ஒரு 4லேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஷின். அதனால தான் நம்மளுடைய சேனல்லேயே வந்து நிறைய மேப் ஸ்டடி சார்ந்து கிளாஸஸ் வந்து எடுத்துருக்கோம். அப்பப்போ என்னால் முடிஞ்சப்போ அதை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷங்க 2024ல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்ங்க. இதெல்லாம் வந்து நியூஸ் சார்ந்து வேர்ல்டு லெவலில் என்ன நடந்தது அதை சார்ந்து நம்ம மேப் ஸ்டடி பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸுங்க இது. இது வந்து ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் இந்த இடங்கள்லாம் வந்து இந்த சம்பவம் நடந்தது, இது ரொம்ப முக்கியமானது, இது கட்டாயம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு 50 இடங்களுங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 இடங்களில் நாம் பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து சோர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது யூபிஎஸ்சி ப்ரெப்னு சொல்லிட்டு ஒரு சென்டருங்க. இது அவங்க பெய்டு வெர்ஷனாகவும் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க இது வந்து இந்த கிளாஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஆர்டி சொலங்கே சார் அப்படிங்கிற ஒருத்தருங்க, அவர் பேர் வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. ஸோ அவங்களோட யூடியூப் சேனல்லையுமே வந்து இந்த கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் எடுக்கிற இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியல, நான் தெளிவாக சொல்லலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் போயிட்டு அவருடைய கிளாஸில் பார்ப்பாங்க. பாருங்கள், இங்கிலீஷில் தான் இருக்கும், சில இடங்களில் ஹிந்திலையும் சொல்லுவார். சரி, எனக்கு நான் இங்கிலீஷ் நல்லா தெரியும், கொஞ்சம் வந்து ஹிந்தி எனக்கு புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸ் போய் அட்டன் பண்ணுங்க. இன்னும் வந்து நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுப்பாரு. நிறைய நிமோனிக்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட்கட்னு நம்ம சொல்லுவோம், நம்ம தமிழ் டிவி ஷார்ட்கட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போய் நிமோனிக்ஸ் அப்படிங்கிறதும் அவர் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவார். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 50 இடங்களை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். சில விஷயங்கள், இந்த நிமோனிக்ஸ் வேணும், ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னா நான் இந்த கிளாஸில் வந்து தரப்போகிறது கிடையாது. நான் வந்து ஷார்ட்ஸாக வந்து கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு பிளாக் சீயை பார்டரிங் பண்ணுற கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஷார்ட்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு, இப்போ ஷார்ட்ஸ்னு அப்படிங்கிறது, இந்த நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய பர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொரு ஃபீலிங்காக புரிதலோடு இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ரெடி பண்ணிக்க, இல்லைனா வந்து நான் ஷார்ட்ஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ கிளாஸ் உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம ரீஜனாக பார்க்க போகிறோங்க. இப்போ ஏஷியன் ரீஜன், ஆப்பிரிக்கன் ரீஜியன், யூரோப்பியன் ரீஜன், சவுத் ஈஸ்ட் ரீஜன், அதே மாதிரி ரீஜனாக பார்க்க போகிறோம். முதல்ல நாம ஏஷியா ரீஜனை பார்ப்போம். ஏஷியா ரீஜனில் ஷிவ்லுச் அப்படிங்கிற ஒரு வல்கனாங்க. இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வல்கனோ. இது வந்து ரீசெண்டாக வந்து எரப்ட் ஆகிருக்கு. இந்த நியூஸ் வந்து நமக்கு முக்கியம் கிடையாதுங்க, நமக்கு வந்து மேப் ஸ்டடி தான் முக்கியம். அதனால் இந்த நியூஸ் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ நமக்கு தேவையானது ஷிவ்லுச் அப்படிங்கிற வல்கனோ எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குங்க. ஷிவ்லுச் அப்படிங்கிற வல்கனோ ரஷ்யாவில் இருக்குது. ஸோ இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல்னா எதை சொல்லலாம்? பெரிங் சி வந்து சொல்லலாம். இந்த ஷிவ்லுச் அப்படிங்கிற இந்த வல்கனாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீயை என்ன சொல்லுவாங்க? பெரிங் சி. இதோ பாருங்க, இதுதான் வந்து பெரிங் சி. ஸோ இங்கே தான் வந்து ஷிவ்லுச் அப்படிங்கிற இந்த வல்கனோ வந்து இருக்குங்க. ஷிவ்லுச் வல்கனோ எங்கே இருக்குது? ரஷ்யாவில் இருக்குது. நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும், நம்ம மைண்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால மினிமலான தகவல்கள் மட்டுமே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கம்சக், இது வந்து கம்சக் அப்படிங்கிற பெனின்சுலாருங்க. இது வந்து கம்சக் அப்படிங்கிற பெனின்சுலா. கம்சக் இது வந்து ரஷ்யன் வேர்டுங்க, சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. ஸோ இந்த ஷிவ்லுச் அப்படிங்கிற வல்கனோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்சக் அப்படிங்கிற பெனின்சுலாவில் இருக்குதுங்க. ஓகேவா? அடுத்தது போகலாம். அடுத்து யூரேஷியன் ரீஜனுங்க. யூரேஷியன் ரீஜன் என்ன? யூரோப் கண்டமும் ஏஷியன் கண்டமும் ஜாயின் ஆகும் இல்லையா. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை தான் யூரேஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு இந்த உரல் மவுண்டைன் சொல்லியிருப்பாங்க, யுரல் மவுண்டைன் சொல்லிட்டு, அதுதான் வந்து யூரோப்புக்கும் ஏஷியனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்டரிங் கண்ட்ரி தான் இருக்கும். ஸோ அந்த சரௌண்டிங் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் இந்த யூரேஷியன் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது இந்த கசகஸ்தானில் ரீசெண்டாக வந்து இந்த கஸ்முனிக் கேஸ் அப்படிங்கிற ஒரு சோவியத் ஆயில் வேஸ்ட்டுங்க. இது நம்ம பார்த்துருப்போம், நாமளே கூட இந்த கிளாஸ் வந்து எடுத்திருப்போம். இந்த காஸ்பியன் சீ இருக்கக்கூடிய அந்த கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஆயிலெலாம் வந்து க்ளீன் பண்ணணும், அதுக்கான முன்னெடுப்புகள் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இது இங்கே கசகஸ்தானில், இந்த காஸ்பியன் சீ இருக்கக்கூடிய கசகஸ்தானில். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த காஸ்பியன் சீயை பார்டரிங் பண்ணுற கண்ட்ரிஸ் என்ன, இது மாதிரி தான் கேள்வி வரும். கசகஸ்தானில் வந்து ஆயில் டேங்க் வந்து ஆயில் க்ளீன் பண்ணாங்களான்னா கேள்வி வராது. காஸ்பியன் சீயை பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன? ஸோ பாருங்க, துர்க்மெனிஸ்தான், கசகஸ்தான், ருஷ்யா, அசர்பைஜான், ஈரான். ஸோ இந்த 1 2 3 4 கண்ட்ரிஸுங்க. 1 2 3 4 5ங்க. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸ் தான் இந்த காஸ்பியன் சீயை பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். சரிங்களா? ஸோ இந்த இது பார்த்துட்டோம். அடுத்தது பார்ப்போம். ஸோ சிவியர் என்விரான்மெண்டல் கிரைசிஸ் அன்ஃபோல்ட் இன் த பிளாக் சி. பிளாக் சீல ஒரு என்விரான்மெண்டல் கிரைசிஸ் வந்து உண்டாகிருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல? கர்ட் ஸ்ட்ரைட்டில்.
இந்த ஸ்ட்ரைட்னா என்னன்னு தெரியும், ஒரு நேரோவான வாட்டர் பேசேஜுங்க, அது 2 வாட்டர் பாடி கனெக்ட் பண்ணணும், 2 லேண்ட் மாஸை டிவைட் பண்ணணும், ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கர்ட் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது கிரிமியாவில் இருக்குங்க. இந்த கிரிமியா அப்படிங்கிறது உக்ரைன் ரஷ்யா வார் தெரியும். இப்போ இந்த கிரிமியா அப்படிங்கிறத ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து எல்லோ கலர் இருக்குதா, ஸோ எல்லோ கலரில் இந்த ரோஸ் கலர் வந்து இப்படி பார்டர் பண்ணியிருக்காங்கன்னா இது அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த கர்ட் ஸ்ட்ரைட்டில் தான் வந்து ஒரு ஆயில் டேங்க்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கும். இதுவே நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த கர்ட் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது எங்கே இருக்கு, இங்கே ஒரு கிரிமியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து இந்த கர்ட் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்து பார்ப்போம். ரொம்ப வேகமாக தான் பார்க்க போகிறோங்க, ஏன்னா வந்து நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால 50 ஸ்லைடையும் நம்ம பார்க்கறதுனால வேகமாக போகிறோம். சரிங்களா, ஸோ புரியலாம், ஒன்றும் கவலைப்படுறதுங்க, ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் கவனிங்க. சரி, அடுத்தது இன்னொரு வந்து உக்ரைன் அதே வாருங்க, அதே ஒரு வாரசம் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடங்கள்ல 2 விஷயம் சொல்கிறாங்க. உக்ரைன் ரீஜன், இப்போ வந்து உக்ரைன் ரீஜன் இருக்குது இல்லையா, இந்த உக்ரைன் ரீஜனை கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த நாட்டை வந்து அந்த நாடு வந்து கேப்சர் பண்ணுது, அந்த நாட்டை வந்து இந்த நாட்டு கேப்சர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ மேலே பார்ப்போம், இந்த கிரிமியா அப்படிங்கிறத ருஷ்யா வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை சார்ந்து கேள்வி வரலாம். இப்போ வந்து லுகான்ஸ் ரீஜியன் அந்த டோனஸ்க் ரீஜன் அப்படிங்கிற 2 இடங்களை கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த 2 ரீஜனும் உக்ரைனுக்கு சொந்தமான ரீஜனா இல்லை ரஷ்யனுக்கு சொந்தமான ரீஜனா? ஸோ இது 2-3 ரீஜன் கொடுத்துட்டு இதில் எதுலாம் உக்ரைன் ரீஜன் எதுலாம் வந்து ருஷ்யன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த டோனட்ஸ் அப்படின்ற இந்த ஏரியாவும் லுகான்ஸ் அப்படிங்கிற இந்த ஏரியாவும் ருஷ்யாவுடையது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா, அடுத்தது அதே போல தான் இங்கே கர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜனும் பெல்கோரோட் அப்படிங்கிற இந்த ரீஜனும் ருஷ்யாவுக்கு சேர்ந்ததுங்க. எக்ஸாம்பிள் கேள்வியாக வரலாம். இப்போ கர்க்ஸ், பெல்க்ரோட், டோனட்ஸ் அண்டு கிரிமியா, இந்த 3 நாடுகள் இப்போ பாருங்க, லுகான்ஸ், டோனட்ஸ், கிரிமியா, கர்க்ஸ், இந்த 4ல எது வந்து ருஷ்யாவுடைய ரீஜியன், ஒரிஜினல் ரீஜியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொன்னோம் கர்க்ஸ் தாங்க ருஷ்யாவுடைய ஒரிஜினல் ரீஜியன். இல்லை, ஆக்சுவலாக உக்ரைனுமே ரஷ்யாவை சேர்ந்து தான் இப்போ கரண்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். சரிங்களா, அடுத்தது இப்போ யூரேஷியன் ரீஜன்லயே பார்க்கும்போது இது வந்து யூரோப் ரீஜனுங்க, யூரேஷியன் ரீஜன் கிடையாது, இது வந்து யூரோப், யூரேஷியன் சொல்லுவாங்க, யூரோப்புங்க இது. சரிங்களா, இப்போ பார்க்கும்போது பல்டிக் சீல இந்த வாட்டர் கேபிள் வந்து கட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம், நிறைய தடவை பார்த்துருக்கோம் இந்த கிளாஸ். நாமளே இது 3வது தடவை பார்க்குறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த கேபிள் கட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியதுன்னா பல்டிக் சீயை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பல்டிக் சீயை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்க்கும்போது ஸ்வீடன், உதாரணத்துக்கு பாருங்க, ஸ்வீடன், ஃபின்லாந்து, எஸ்தோனியா, ரஷ்யா, லத்வியா, லுத்தியானியா, அப்புறம் வந்து போலந்து, ஜெர்மனி, டென்மார்க், இதெல்லாம் வந்து பல்டிக் சீயை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். டென்மார்க் வருதுங்களா இதுல? டென்மார்க் இருக்குதுங்க. ஸோ டென்மார்க் இதெல்லாம் வந்து பல்டிக் சீயை சுற்றி இருக்கிற நாடுகள். ஸோ இப்போ உதாரணத்துக்கு கேட்கலாம், எதுலாம் வந்து இப்போ பாருங்க, இந்த நாடுகளில் எதுலாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த கண்ட்ரியோட சேர்த்து நம்மக்கிட்ட வந்து ஃப்ரான்ஸ் கொடுத்துருவாங்க, ஆப்ஷனில் இந்த 4 கண்ட்ரி சொல்லிட்டு இருப்பாங்க, ஃப்ரான்ஸு, ஸ்வீடன், ஃபின்லாந்து, எஸ்தோனியா. இந்த 4 நாடுகளில் எது வந்து பால்டிக் சீயை பார்டரிங் பண்ணாத கண்ட்ரின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரான்ஸ் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்தது ஸ்பெயினை பற்றி கேட்குறாங்க. ஸ்பெயின் ஹஸ் ரெஃப்யூஸ்ட் பெர்மிஷன் இஸ்ரேல் பவுண்ட், அது மாதிரி ஒரு கேரிங் ஷிப் மாதிரி அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவில் அவன் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதுதான் நியூஸ். இப்போ நாம ஸ்பெயினு குறித்து பார்க்க போகிறோங்க. ஸ்பெயினை பார்டரிங் பண்ணுற 2 கண்ட்ரி என்னென்னு பார்க்கும்போது போர்ச்சுகல் அண்டு ஃப்ரான்ஸ். இது கேள்வியாக வரும். ஸ்பெயினை பார்டர் பண்ணக்கூடிய 2 கண்ட்ரிஸ் போர்ச்சுகல் அண்டு ஃப்ரான்ஸ், இது 2 மட்டும் தானா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குங்க. இப்போ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது 2 கண்ட்ரிஸ் ஈஸியாக சொல்லிடுறோம் இல்லையா, ஆனால் அப்படி கிடையாது, நிறைய கண்ட்ரிஸ் இதோட வந்து பார்டரிங் ஷேர் பண்ணுது. என்னென்ன கண்ட்ரின்னு பார்த்துருமா? ஸோ பாருங்க, அண்டோரா. இந்த அண்டோரா அப்படிங்கிறது இது இருக்குது பாருங்க, இந்த ஏரியாங்க. இந்த அண்டோரா அப்படிங்கிறது இந்த ஒரு ஏரியா பாருங்க. இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் வச்சு கேள்வி வைப்பாங்க. நம்ம என்ன பார்ப்போம், மேப்பில் அப்படியே பார்த்துட்டே போவோம், ஸ்பெயினோட பார்டரிங் கண்ட்ரிஸ் போர்ச்சுகல் அண்ட் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. இங்கே பாருங்க, அண்டோரா அப்படிங்கிறது ஒரு நாடு, அதுவும் வந்து ஸ்பெயினோட பார்டரிங் பண்ணுது. அதன் பிறகு ஜிப்ரால்டர் இது பாருங்க, இங்கே ஏரியா வருது பாருங்க. இந்த ஜிப்ரால்டர் அப்படிங்கிறது யூகேவோட கண்ட்ரோல் இருக்குதுங்க, இங்கிலாந்தோட கண்ட்ரோல் இருக்குது. இங்கிலாந்து அப்படி இருக்குது, இந்த இடங்கள் இருக்குது. ஸோ இதுடைய ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது. ஸோ அது ஜிப்ரால்டர் அப்படிங்கிற ஏரியாவும் ஸ்பெயினோட வந்து பார்டரிங் பண்ணுது. அதன் பிறகு ஸோ பாருங்க,
பிரான்ஸ் ஆயிடுச்சா, போர்ச்சுகல் ஆயிடுச்சா, ஜிப்ரால்டர், அண்டோரா. இப்போ 4 கண்ட்ரிஸ், 1 2 3 4 5. 5ஆவதா மொரோக்கோ. இந்த மொரோக்கோவும் இங்கே வந்து பார்டரிங் வந்து ஷேர் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே எப்படி இந்த பார்டரிங் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து வாட்டர் பாடி இருக்குதுன்னா இந்த ஸ்பெயினுடைய ஒரு சின்ன தீவு வந்து இங்கே இருக்குதுங்க. இது பாருங்க, சியூட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன தீவுங்க. சியூட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன தீவு அது வந்து மொரோக்கோல இருக்குதாங்க. இங்கே எப்படி யூகேவுடைய ஒரு சின்ன தீவு இடம் மாதிரி ஜிப்ரால்டர் இருக்குதோ அதே போல் ஸ்பெயினோடைய ஒரு சின்ன தீவு மாதிரி மொரோக்கோல இருக்குது. அதனால மொரோக்கோவும் ஒரு பார்டரிங் கண்ட்ரியாக வந்து ஸ்பெயினுக்கு வந்து ஆகுது. ஸோ பாருங்க எப்படி ட்விஸ்ட் வச்சு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. அதனால தான் நம்ம மேப் ஸ்டடிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பெல்ஜியம் பற்றி பார்க்குறேங்க. பெல்ஜியம்னு ஒரு சம்மன் நடந்திருக்கு. நிறைய இதில் சொல்றது ரொம்ப வேர்ல்டு ஹைட்ரஜன் சமிட் வந்து இந்த நெதர்லாண்டில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பெல்ஜியம் அப்படி பெல்ஜியமும் பார்க்குறோம், நெதர்லாண்டையும் பார்க்குறோம். ஸோ பாருங்க பெல்ஜியம் உடைய பார்டரிங் கண்ட்ரி என்ன, ஃபர்ஸ்ட் பெல்ஜியம் பார்த்துருக்கோம். பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் நெதர்லாந்து, இந்த 3 நாடுகளும் பெல்ஜியம் வந்து பார்டரிங் பண்ணுது. இப்போ நெதர்லாண்டை பார்டரிங் பண்ண கண்ட்ரிஸ் என்னன்னு பார்க்கும்போது ஜெர்மனி அண்ட் பெல்ஜியம், இது 2 நாடுகள் தாங்க, ஜெர்மனி அண்டு பெல்ஜியம். சரிங்களா, ஓகே. ஸோ இதோடைய வாட்டர் பாடி என்ன, இந்த 2 நாடுகளுக்கும் வாட்டர் பாடி அப்படி எது இருக்குன்னு பார்க்கும்போது நார்த் சி தான் வந்து வாட்டர் பாடியாக இருக்குது. அடுத்து டென்மார்க்குங்க. டென்மார்க்கில் வந்து CO2 எமிஷன் வந்து ஸோ பாருங்க இம்போஸ் ஆன் லைஃப் ஸ்டாக் CO2 எமிஷன்ற மாதிரி ஒரு இதோ இந்த நியூஸ் எதுக்கு அதை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் ஆகின்னு இருக்குது. நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன எடுத்து பார்த்துருவோம். இப்போ டென்மார்க் பற்றி ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டென்மார்க்குங்க. ஸோ இந்த டென்மார்க் சுற்றி பார்க்கும்போது என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது டென்மார்க்கோட ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும்தான் லேண்ட் ஷேரிங் பண்ணுது. லேண்ட் பார்டரிங் கண்ட்ரி எது, ஒரே ஒரு கண்ட்ரி, அதுதான் வந்து ஜெர்மனி. டென்மார்க்கோட பார்டரிங் ஷேர் பண்ணுற ஒரே கண்ட்ரி ஜெர்மனிங்க. அடுத்தது மரிடைம் பார்டரா என்னெல்லாம் இருக்குது. மரிடைம்னா கடல் வழி பார்டரா எல்லைகளை என்ன இருக்கும்போது நார்வேயும் ஸ்வீடனும் வந்து டென்மார்க்குடைய பார்டரிங் கண்ட்ரிஸ். ஸோ இந்த லெஃப்ட் சைடு பார்க்கும்போது நார்த் சீயும், ரைட் சைடு பார்க்கும்போது பால்டிக் சீயும் வந்து இந்த டென்மார்க்கை சுற்றி இருக்குதுங்க. அடுத்த வந்து அல்பேனியா பற்றி ஒரு நியூஸ் வந்துருக்குதுங்க. அல்பேனியா நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து ஓகே, இந்த அல்பேனியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாருங்க இந்த அல்பேனியாவை எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து பார்டரிங் பண்ணுது. மாண்டெனிக்ரோ, கொசோவா, நார்த் மேசிடோனியா, கிரீஸ், இந்த 4 நாடுகளும் அல்பேனியாவை பார்டரிங் பண்ணுதுங்க. ஸோ மரிடைம் பார்டரா என்ன நாடு இருக்குன்னு பார்க்கும்போது இட்டலி வந்து மரிடைம் பார்டரா இருக்கு. ஸோ எந்தெந்த கடல்கள் இருக்குன்னு பார்க்கும்போது ஏட்ரியாட்டிக் சி அண்டு அயனியன் சி அப்படிங்கிற 2 சி வந்து அல்பேனியாவுடைய பார்டரிங் ஷேர் பண்ணுதுங்க. சரி, அடுத்தது ரிக்ஜெயின்ஸ், சரியா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலங்க. ஸோ இந்த ரிக்ஜெயின்ஸ் பெனின்சுலா அப்படிங்கிறது விட்னஸ் த இங்கே ஒரு வெல்கானிக் எரப்ஷன் வந்து நடந்திருக்கான். இந்த ரிக்ஜிவிக் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ஐஸ்லாண்ட் இருக்குதாங்க, இந்த ஐஸ்லாண்டு. ஸோ இதோட வந்து பக்கத்தில் என்ன இருக்குது, நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இந்த ரிக்ஜெயின்ஸ் அப்படிங்கிறது பெனின்சுலா அப்படிங்கிறது ஐஸ்லாண்டில் இருக்குது. சரிங்களா, அடுத்து மிடில் ஈஸ்ட் ரீஜனுங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸை பார்த்துட்டோம். இப்போ நாம மிடில் ஈஸ்ட் ரீஜனை வந்து பார்க்க போகிறோங்க. மிடில் ஈஸ்ட் ரீஜன்னா என்ன, ஸோ இந்த அரபு நாடுகள் சார்ந்த பிறகு பகுதி மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இந்த லெபனான், சிரியா, இஸ்ரேல் தான் வந்து மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ அதான் பார்க்குறோம். இப்போ நமக்கு தெரியும் இந்த இஸ்ரேல் வார் வந்து நடந்துருக்குன்னு தெரியும். ஸோ இந்த இடங்களில் கோலன் நைட்ஸை பற்றி ஒரு நியூஸ் வந்துருக்குதுங்க. இந்த கோலன் நைட்ஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 12 பேர் வந்து மர்டர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ என்னென்னா இந்த கோலன் நைட்ஸை பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன அதை தாங்க பார்க்க போகிறோம். கோலன் நைட்ஸை பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் லெபனான், சிரியா அண்டு ஜோர்டன். ஸோ இது வந்து சிரியா இஸ்ரேல் வரலையானா இஸ்ரேலுடைய கட்டுப்பாடு தான் கோலன் நைட்ஸ் வந்து இப்போ இருக்கு. ஸோ அதனால் நம்ம இஸ்ரேல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் இதை வந்து இஸ்ரேலை தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ கோலன் நைட்ஸுடைய பார்டரிங் கண்ட்ரிஸ் என்ன, லெபனான், சிரியா அண்டு ஜோர்டன். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெபனான் பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த நியூஸ்லாம் வேணாம், ரொம்ப டைம் போயிட்டே இருக்குது. நம்ம இந்த பார்டரிங் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ லெபனானை பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்க இந்த இடங்களில் வந்து ப்ளூ லைன் ஒன்று இருக்குது பாருங்க ப்ளூ லைன் இருக்குது இல்லையா. இந்த ப்ளூ லைன் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெபனானும் இந்த இஸ்ரேலுக்கும் வந்து பார்டரிங்கே வந்து இந்த ப்ளூ லைன் தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் எப்படி நம்ம நாட்டில் ராட்க்ளிஃப் லைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஸ்கேல் போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பார்டரிங் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு லைன் தான் வந்து இந்த ப்ளூ லைன் சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ லைன் வந்து எந்த 2 நாடுகளுக்கு வந்து பார்டரிங்கை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் லெபனான் அண்டு இஸ்ரேலுங்க. ஸோ இப்போ லெபனானுடைய பார்டரிங் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்க்கும்போது ஸோ பாருங்க இஸ்ரேலும் சிரியாங்க.
ரெண்டு தாங்க, ஜோர்டன் கிடையாதுங்க. இஸ்ரேல் அண்ட் சிரியா இது 2 நாடு தான். லெபனானோட பார்டர் ஷேர் பண்ற ரெண்டே கண்ட்ரி என்ன? இஸ்ரேல் அண்ட் சிரியா. ஜோர்டன் ஆப்ஷன் வந்துச்சுன்னா ஜோர்டன் கிடையாது, இது கிடையாது. சரிங்களா? அடுத்தது ஜோர்டனை பார்க்க போறோம். இஸ்ரேல் பார்த்துட்டோம், லெபனான் பார்த்துட்டோம். இப்போ ஜோர்டனை பார்க்க போறோம். ஜோர்டனோட பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் என்னென்ன? சரிங்களா? ஸோ ஜோர்டனுடைய பார்டர் என்பது கண்ட்ரிஸ். ஸோ இது வந்து ஜோர்டனுங்க இது. சரிங்களா? ஜோர்டனோட பார்டர் ஷேர் பண்ற கண்ட்ரிஸ் இஸ்ரேல், சிரியா, ஈராக், சவுதி அரேபியா. இந்த 4 நாடுகள் தான் இந்த ஜோர்டனுடைய பார்டரிங் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரி. இப்போ ஆப்ஷனில் லெபனான் வரும், லெபனான் கிடையாது. ஸோ பாருங்க, பார்டரிங்கே ஷேர் பண்ணல. எக்ஸாம்ஸில் கேள்வி வந்துச்சுன்னா இது தப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறாதீங்க. ஸோ அதே போல் இஜிப்ட் வந்து கிட்ட இருக்குது, இஜிப்ட்டுமே கிடையாது, இஜிப்டும் கிடையாது, லெபனானும் கிடையாது. ஜோர்டனோட பார்டரிங் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ் இஸ்ரேல், சிரியா, ஈராக் அண்டு சவுதி அரேபியா. அடுத்தது சிரியன் சிவில் வார். இந்த சிரியன் பாருங்க, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஃபுல்லாகவே ஒரே வாரா தாங்க இருக்குது. ஸோ சிரியாவோட பார்டரிங் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஸோ சிரியாங்க, சிரியாவா, டர்க்கி, ஈராக், ஜோர்டன், இஸ்ரேல், லெபனான். 1 2 3 4 5 மொத்தம் வந்து 5 கண்ட்ரிஸுங்க. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸ் வந்து சிரியாவோட பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ சிரியாவோட பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த சீக்கு நேம் என்ன? மெடிட்ரேனியன் சி. ரொம்ப முக்கியமான சீங்க இது, இந்த மெடிட்ரேனியன் சி அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும்போது பாபெல் மண்டப் ஸ்ட்ரைட்டுங்க. இந்த ஸ்ட்ரைட் பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது வரைக்கும் நாமளே ஒரு 3 தடவை பார்த்துருப்போம் இந்த ஸ்ட்ரைட்டு பற்றி. இந்த ஸ்ட்ரைட் ஆனது எந்த 2 லேண்ட் மாஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணுது? ஜிபூட்டி அண்டு யமன் அப்படின்னு 2 நாடுகள். அதே போல் 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுது, ரெட் சி அண்டு கல்ஃப் ஆஃப் ஏடன். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்த ஆப்பிரிக்கன் ரீஜனுங்க. ஸோ இந்த ஆப்பிரிக்கன் ரீஜனை நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே போயிருக்காரு, அவங்க ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த நைஜீரியாவை பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஸோ பாருங்க, பெனின், நைகர், பாருங்க இது சாரி இங்க ஷேரிங் பண்ணுதுங்களா? சரி சாரி. பெனின், நைகர், சாட், கேமரூன், இந்த 4 நாடுகளும் நைஜீரியாவோட பார்டரிங் ஷேர் பண்ணுங்க. ஸோ பாருங்க, இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நைஜீரியா வேற, நேகர்னு வேற 2 நாடுகள் இருக்காங்க ஒரே சவுண்டிங்ல. ஸோ அதனால இதுதான் வந்து இங்க மாறி இருக்கோ, கடைசியில் 2 வரலன்றதுக்காக ஆப்ஷனை மாற்றி கொடுத்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து கேமரூனுங்க. கேமரூன் பற்றி ஒரு ஜார்ஜ் எடுத்து ஒரு மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மேப் ஸ்டடி வந்துடுவோம். கேமரூனை பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன? நைஜீரியா, சாட், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கேபன், அது பிறகு ஈக்குட்டோரியல் கினியா. இந்த 1 2 6 நாடுகள் வந்து கேமரூனோட பார்டரிங் வந்து ஷேர் பண்ணுதுங்க. சரிங்களா? ஆமாம். அடுத்து போஸ்ட்வானா. இந்த போஸ்ட்வானா நிறைய நம்ம பார்டரிங் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் தாங்க பார்த்துருக்கோம். ஸோ போஸ்ட்வானா அப்படிங்கிறது என்னென்ன கண்ட்ரிஸ் ஷேர் பண்ணுதுன்னு பார்க்கும்போது நமீபியா, ஜாம்பியா, ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா 4 நாடுகளுங்க. ஸோ பாருங்க, அங்கோலா வந்து இதோட பார்டரிங் வந்து ஷேர் பண்ணல. அங்கோவா பாருங்க. ஸோ அங்கோவா பார்டரிங் ஷேர் பண்ணுதுங்களா? இல்லையே, அங்கோலா வந்து பார்டரிங் ஷேர் பண்ணலீங்களே. ஸோ இந்த இடத்துல அவர் கொடுக்கும்போது கொடுத்துருக்காரு, இது சரியானு தெரியல. ஆனால் இது மட்டும் பார்த்துங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது அங்கோலா வந்து இங்கே பார்டரிங் வந்து ஷேர் பண்ணலைங்க. ஆனால் அவர் கொடுத்த நோட்ஸில் வந்து அங்கோலா வந்து பார்டரிங் ஷேர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம இந்த 4 கண்ட்ரிஸ் மட்டுமே நாம வச்சுக்கோம். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். அடுத்த வந்து டார்ஃபர் அப்படிங்கிற ஒரு இடங்க, ரீஜனுங்க. இந்த டார்ஃபர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா சூடான் இருக்குதுங்க. சூடான் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் தான் இந்த டார்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ இந்த டார்ஃபரை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ பாருங்க, லிபியா,
அது பிறகு சாட், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், சவுத் சுடான், சுடான். இந்த நாடுகள் எல்லாம் இந்த டஃபர் ரீஜனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். அடுத்தது சூடான், டாஃபர் ரீஜன் இருக்க சூடான இருக்கக்கூடிய டாஃபர் ரீஜனை பார்த்துட்டோம். இப்போ சூடானே பார்க்க போகிறோம். இப்போ சூடானை பார்க்கும்போது சூடானை எந்த நாடுகள்லாம் வந்து பார்டரிங் ஷேர் பண்ணுது? சாட், லிபியா, ஈஜிப்ட், அதன் பிறகு எரித்ரியா, எத்தியோப்பியா, சவுத் சுடான், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். ஸோ இந்த நாடுகள் எல்லாம் இந்த நாடுகள் எல்லாம் இந்த சூடானோட வந்து பார்டரிங் வந்து ஷேர் பண்ணுதுங்க. சரிங்களா? அடுத்து உகாண்டாவை பத்தி பார்க்க போறோங்க. இந்த உகாண்டாவுடைய கேபிட்டல் என்ன? கம்பாலா. கம்பாலான்றத ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து நடத்திருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உகாண்டாவை பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன? டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, சவுத் சுடான், கென்யா, டன்சானியா, அதன் பிறகு ரவாண்டா. இந்த நாடுகள் ஐந்து நாடுகள் வந்து இதோட உகாண்டாவோட பார்டரிங் ஷேர் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான நதி என்னன்னு பார்க்கும்போது லேக் விக்டோரியாங்க. லேக் விக்டோரியாவும் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். இந்த லேக் விக்டோரியா எந்த நாடுகளோட பார்டரிங் ஷேர் பண்ணுது இது நம்ம தெரிஞ்சுக்கணும். உகாண்டா, கென்யா அண்டு தன்சானியா, இந்த 3 நாடுகளோட இந்த லேக் விக்டோரியா அப்படிங்கிறது பார்டரிங் வந்து ஷேர் பண்ணுது. சரிங்களா? அடுத்து ரவாண்டன். இந்த ரவாண்டன் பிரசிடென்ட் பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க, இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரவாண்டாவில் இருக்கக்கூடிய பார்டரிங் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்னு பார்க்கும்போது உகாண்டா, டன்சானியா, புருண்டி, அது பிறகு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. எஸ்ங்க, இந்த 4 நாடுகளும் ரவாண்டாவோட பார்டரிங் ஷேர் பண்ணுது. அதன் பிறகு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, இந்த டிஆர்சி, இந்த டிஆர்சியோட பார்டரிங் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னன்னு பார்க்கும்போது சூடான், உகாண்டா, ரவாண்டா, புருண்டி, டன்சானியா, ஜாம்பியா, அங்கோலா, காங்கோ ரிப்பப்ளிக், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக். இந்த நாடுகள்லாம் டிஆர்சியோட பார்டரிங் வந்து ஷேர் பண்ணுதுங்க. அடுத்து லெசோத்தோ. இந்த லெசோத்தோவை பற்றி பார்க்கும்போது இது சவுத் ஆப்பிரிக்கன் சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து லெசோத்தோ அப்படிங்கிறது. ஸோ லெசோத்தோ அப்படிங்கிற நாடானது சவுத் ஆப்பிரிக்காவில் சரௌண்ட் பண்ணிருக்கு, பார்டரிங் பண்ணிருக்கு. ஸோ அது பார்டரிங் ஃபுல்லாகவே சவுத் ஆப்பிரிக்கா தான் இருக்குங்க. சரிங்களா? அடுத்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனுங்க. சவுத் ஈஸ்டர்ன் ரீஜனில் மவுண்ட் ருவாங் வல்கோனோ அப்படிங்கிறது எரப்ட் ஆயிருங்க. இந்த மவுண்ட் ருவாங் வல்கோனோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மவுண்ட் ருவாங் வல்கோனோ புருனேங்க. புருனேயில் தான் இருக்குது. சாரி, இங்கே நான் இதை பார்க்கவே இல்லை. ஸோ பாருங்க, புருனே கிடையாதுங்க. சாரி. சரிங்க, இது போயிட்டு இருக்குது. நாங்கள் சரியாக மார்க் பண்ணல இது எந்த ஏரியான்னு சொல்லிட்டு இங்கேயும் நான் கொடுக்கல. சரி, இது மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுவோம். சரி, அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த புருனேங்க. இந்த புருனே எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அஃபிஷியல் விசிட்டாக வந்து புருனே அப்படிங்கிற நாட்டுக்கு வந்து போயிருக்காருங்க. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புருனே அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்டர் பை 3 நாடுகளோட இது வந்து பார்டர் பண்ணுதுங்க. ஒன்று வந்து இந்தோனேஷியா, மலேசியா அண்டு பிலிப்பைன்ஸுங்க. இந்த 3 நாடுகளோட இந்த புருனே அப்படிங்கிறது பார்டரிங் பண்ணுது. அதன் பிறகு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய சீக்கு நேம் என்ன? சவுத் சைனா சீங்க. இந்த புருனேயோடைய பார்டரிங் ஷேர் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து 3: மலேசியா, இந்தோனேஷியா அண்ட் பிலிப்பைன்ஸு. அங்கே இருக்கக்கூடிய சீயோட நேம் என்ன? சவுத் சைனா சி. சரிங்களா? அடுத்து இந்தோ பசிபிக் ரீஜியன். இந்தோ பசிபிக் ரீஜன்றது இந்த ஏரியாங்க. இந்த லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் இதுதான் வந்து இந்தோ பசிபிக் ரீஜன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடங்களில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? வியட்நாம்ஸை பற்றி பார்க்குறோங்க. இந்த கல்ஃப் ஆஃப் டொன்கின் அப்படிங்கிறது, கல்ஃப் ஆஃப் டொன்கின். இந்த கல்ஃப் ஆஃப் டொன்கின்ங்கிறது இங்கே இருக்குங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சைனாவுக்கும் லாவோஸுக்கும் போகிறதுனால அதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டொன்கின் அப்படிங்கிறது எங்கன்னு பார்க்குறோம். ஸோ வியட்நாம் அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகளோட பார்டரிங் ஷேர் பண்ணுது? சரிங்களா? இந்த வியட்நாம் அப்படிங்கிறது எந்த நாடுகளோட பார்டரிங் ஷேர் பண்ணுது? வியட்நாம் அப்படிங்கிறது
கம்போடியாவோட, லாவோஸோட அண்ட் சைனா, இந்த 3 நாடுகளோட வியட்நாம் வந்து பார்டரிங் ஷேர் பண்ணுது. தாய்லாந்தோட பார்டரிங் ஷேர் பண்ணல. சரிங்களா? அடுத்ததுங்க ஆஸ்திரேலியாவா? ஸோ இந்த நியூஸ் இல்லைங்க, சாரி. சரி, அது நம்ம பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஜபுலுக்கா யுரேனியன் ஸ்டேட் அண்டு கக்காடு நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வந்து அங்கே மைனிங் பண்ணுறது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் மிரார் பீப்புள் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. கடந்த 10 வருஷமாக ஃபைட் பண்ணதுனால அங்கே கூடிய மைனிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த 2 இடங்களும் எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவில் இருக்குங்க. ஸோ ஜபுலுக்கா யுரேனியன் ஸ்டேட்டும் கக்காடு நேஷனல் பார்க்கும் எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அடுத்தது ஸ்டெயிட் மார்டின் ஐலாண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? பங்களாதேஷில் இருக்குதுங்க. ஸோ இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெயிட் மார்டின் அப்படிங்கிறது பங்களாதேஷுடைய ஒன்லி ஒன் கோரல் ஐலாண்டுங்க. கோரல் ஐலாண்ட் இந்தியா பங்களாதேஷுடைய ஒரே ஒரு கோரல் ஐலாண்டு எது? இந்த ஸ்டெயிட் மார்டின் ஐலாண்ட் அப்படிங்கிறது. அடுத்தது சவுத் சைனா சி. சவுத் சைனா சீயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சவுத் சைனா சீயை பற்றி பார்க்கும்போது இது எந்தெந்த நாடுகளை பார்டரிங் பண்ணுது? வியட்நாம், சைனா, பிலிப்பைன்ஸ், புருனை, மலேசியா, இந்த நாடுகளோட இந்த சவுத் சைனா சி அப்படிங்கிறது பார்டரிங் பண்ணுதுங்க. அடுத்து மவுண்ட் கேன்லியோன் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது பிலிப்பைன்ஸ் இருக்குதுங்க. அதுவும் சென்ட்ரல் பிலிப்பைன்ஸ். இதெல்லாம் வந்து பிலிப்பைன்ஸு. இந்த கேன்லோன்றது இங்கே இருக்குதா? ஸோ சென்ட்ரல்னால அது வந்து சென்ட்ரல் பிலிப்பைன்ஸுங்க, கேன்லோன். சரிங்களா? ரீசெண்டாக எரோட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய ரீசன் பண்ணலாம். அடுத்து வந்து அமெரிக்கா ரீஜனில் பார்க்கும்போது அட்டகாமா சால்ட் ஃப்ளாட்டை பற்றி பாருங்கள். இந்த அட்டகாமா சால்ட் ஃப்ளாட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிலியில் இருக்குதுங்க. அட்டகாமா ரெசார்ட் அப்படிங்கிறது சிலியில் இருக்குது. ஸோ இதை பார்டரிங் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்னு பார்க்கும்போது பெரு. எந்த நாடுகள்லாம் இருக்குது? இது வந்து சிலியில் மட்டும்தான் இருக்குதா? கிடையாது. பெருவில் இருக்குது, பொலிவியா இருக்குது, அர்ஜென்டினாவிலையும் இருக்குது. ஸோ இது பார்த்துருக்கக்கூடிய ஓஷன் பேர் என்ன? பசிபிக் ஓஷன். சரிங்களா? அடுத்தது வெனிசுலாவை பற்றி பார்க்குறோங்க. வெனிசுலா இருக்கக்கூடிய எல்லா கிளேஷியரும் வந்து மெல்ட் ஆகிருக்கு, லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வெனிசுலாவை பற்றி நம்ம பார்க்கும்போது எந்த நாடுகள்லாம் வந்து பார்டரிங் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குயானா, பிரேசில் அண்டு கொலம்பியா. இந்த 3 நாடுகளும் வெனிசுலாவோட பார்டரிங் ஷேர் பண்ணுது. ஸோ மேலே இருக்கக்கூடிய 2 கண்ட்ரி, மேலே இருக்கக்கூடிய 2 வாட்டர் பாடி என்னன்னு பார்க்கும்போது கரிபியன் சி அண்டு நார்த் அட்லாண்டிக் ஓஷன். சரிங்களா? அடுத்தது இப்போ நிறைய நாடுகளை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்தியாவிலேயே சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்தியாவில் சில ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் என்ன பார்க்கும்போது பாண்டவலு குட்டா அப்படிங்கிற ஒரு ஏரியாங்க. இது வந்து ஏன்ஷியன்ட் ஜியாலஜிக்கல் மார்வல்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குது? தெலுங்கானாவில் இருக்குதுங்க. இந்த பாண்டவலு குட்டா அப்படிங்கிற இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்டாங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா தாங்க. சரிங்களா? சரி, சாரிங்க. அடுத்த வந்து அஹோமேரா அப்படிங்கிற ஒரு ஏராங்க. இது அது ஒரு மன்னர் வம்சம்னு வச்சுங்களேன். இவங்க மொய்தம்ஸ் அப்படிங்கிற இந்த அசாம்ல வந்து இருக்காங்க. இவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இது சார் வந்து கண்டுபிடிச்சி இப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்களும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அஹோமேராம் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்கா? அசாமில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த அஹோமேரா மொய்தம்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அசாமில் இருக்குங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி அந்த நியூஸ் தேவையில்லை. அடுத்து இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே? கல்கத்தாவில் இருக்கக்கூடிய டோட்லத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மெக்காலித்திக் பரியல் சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர் அப்படிங்கிறங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த மெக்காலித்திக் பரியல் சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கர்நாடகா பாருங்க, சரம்ஜன் நகர் அப்படிங்கிற இடத்துல. சரிங்களா? கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு மெக்காலித்திக் கார்விங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க? கன்ஹிராப்போல் அப்படிங்கிறது கேரளா இருக்கக்கூடிய ஒரு இடங்க. அங்கேயும் வந்து மெகாலித்திக் கார்விங்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மெகாலித்திக் கார்விங்ஸ் வந்து எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்த கன்ஹிராப்போல் கேரளா, அது பிறகு கர்நாடகா, இந்த மாதிரி தான் கேள்வி வரும். அது பிறகு ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து ராம்சார் சைட்டுங்க. இந்த ராம்சார் சைட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மத்திய பிரதேசில் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, புதுசாக வந்து ஆட் ஆகிருக்குது, டாவா ரெசர்வாயர் அப்படிங்கிறது. 2 வந்து தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, நஞ்சராயன் பேர்ட் சாங்சுரி அண்டு கழுவேலி பேர்ட் சாங்சுரி. ஸோ இந்த 3 வந்து புதுசாக வந்து ஆட் ஆகிருக்குதுங்க. இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் சைட்ஸ் வெட்லாண்டுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 85. சரிங்களா? அடுத்தா வந்து எட்டூர் நகரம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது எங்கே இருக்குது? தெலுங்கானாவில் இருக்குது. எட்டூர் நகரம் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ பாருங்க, இதுதான் வந்து. சரிங்களா? அவ்வளோதான், ரொம்ப டீலாம் தேவையில்லை.
அடுத்து வந்து பம்பா வேலி அண்ட் ஏஞ்சல் வேலி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. பம்பா வேலி அண்டு ஏஞ்சல் வேலி அப்படிங்கிறது கேரளாவில் இருக்குங்க. சாரி வெரி சாரி. அடுத்தது இன்னொன்று பார்க்க போகிறோம். சோனை ரூபாய் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது எங்கே இருக்கு? அசாமில் இருக்குங்க. அது பிறகு சோனித்பூர் கமெங் எலிஃபென்ட் ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து நமேரி நேஷனல் பார்க். இது எல்லாமே எங்கே இருக்கு? அசாமில் தாங்க இருக்கு. இந்த சோனை ரூபாய் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது சோனித்பூர் கமெங் எலிஃபென்ட் ரிசர்வ் அலாங் வித் நமேரி நேஷனல் பார்க் இதெல்லாம் சேர்ந்து இது ரெண்டுமே வந்து இன்னும் சுனை ரூபாயில் தான் வந்து இருக்குன்றாங்க. சுனை ரூபாய் அசாமில் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ எங்கே இருக்கு சுனை ரூபாய் அப்படிங்கிறது? பாருங்க இந்த ஏரியா வந்து இருக்குங்க. இந்த ஏரியா பாருங்க, இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் தான் இது இருக்குன்னு சொல்றாங்க. தெரிஞ்சு அசாமுக்கு தெரிஞ்சுதான் போதுமானது. அடுத்து வந்து ரெட் பேண்டா வாஸ் ரீசென்ட்லி கேப்சர்ட் ஆன் கேமரால கேப்சர் ஆகிருக்காங்க. எங்க ஈகிள் நெஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈகிள் நெஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். எலிஃபென்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிங்கிறது அருணாச்சல் பிரதேசம். இங்கே வந்து ரெட் பேண்டா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலங்க, சாரி. பாங்புய் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது எங்க இருக்கு? மிசோரம்ல இருக்குதுங்க. பாங்புய் நேஷனல் பார்க் மிசோரம். சரிங்களா? அடுத்து கவுண்டின்யா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? ஸ்ரீலங்காவில் இருக்கு. கவுண்டின்யா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது சாரிங்க சாரி ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இது வந்து எங்க இருக்கு? இங்கே பார்டரில் இருக்குங்க. தமிழ்நாட்டுடைய பார்டரில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அடுத்தா வந்து இன்னொன்று பார்க்க போகிறது பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குதுங்க. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் அவர் கொடுத்துருந்தாரு, டீட்டெயிலாக சொல்லியிருந்தாரு. நாம் இந்த கடைசியில் இந்த பார்த்த இந்த 6 விஷயங்களை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நாம் 2024 நடந்த முக்கியமான மேப் ஸ்டடிகளை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ரொம்ப நாம் இது டீட்டெயிலாக ஃபுல்லாக வந்து படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரிஞ்சுக்காதீங்க. ஜஸ்ட் இந்த கிளாஸுக்கு கவனிங்க. சின்ன நோட்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா பாருங்கள், நானே வந்து நோட்ஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அவர் நிறைய சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்து அவர் 60 சொல்லியிருந்தாரு. 60 சொல்லியிருந்தாலும் நமக்குன்னு ஒரு சில ஐடியாலஜிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து சில நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதிலே வந்து நான் நோட்ஸ் எடுக்காதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். சரி, அதை பற்றி நான் தெரியாமலையே. ஸோ அதனால் புரியாமல் இருக்கிறத விட்டுருங்க. புரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கங்க. ஐயோ இதெல்லாம் புரியலையே அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க. புரியாமல் இருக்கிறத விட்டுருங்க. புரிஞ்சதை நல்லா தெளிவாக படித்து மனசில் வந்து நிறுத்திக்கங்க. சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.